ஹாய், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு பார்க்கலாமா? எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நறுக்கி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 3 நாட்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு அதையும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு தொக்கு பதத்துக்கு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 5 ஸ்பூன் 5லேருந்து 6 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் போட்டு ஒரு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு குழம்பு கொதிக்குது பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து இந்த அளவுக்கு திக்கானதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திக்கானதும் நம்ம வச்சுருக்க மீன் என்ன மீன் வச்சுருக்கோமோ அந்த மீனை போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுடணும். மீன் உடையாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா மீன் சூப்பராக வெந்துடும். அது நல்லா உடையாமல் இந்த அளவுக்கு சைடில் மட்டும் கலந்து விட்டிங்கன்னா மீன் உடையாமல் அப்படியே முழுசாக இருக்கும். இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.